ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சொலோனா காயின் வந்து வீக்லியில் ஒரு பேரிஷ் பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ அதனுடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சொலோனா பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, சொலோனா பார்க்குறதுக்கு முன்னாடி எத்ரியம் வந்து ஒரு அனலைஸ் பார்த்தலாம். ஏன்னா நேற்று வந்து எத்ரியம் ஒரு மேனிப்புலேஷன் ஏரியா இங்கேருந்து ஒரு பம்புக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். எத்ரியம் சேம் தான், எத்ரியம் அதே மேனிப்புலேஷன் ஏரியாவில் தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு பேரிஷ் சிக்னல் கிடையாது எத்ரியமுக்கு, ஓகேவா? எத்ரியமுக்கு பேரிஷ் சிக்னல் நமக்கு கிடையாது. இது வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் ஏரியா வந்து அகைன் வந்து 2500 வேணால் வரலாம். இதுதான் வந்து மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் ஏரியா. இந்த இடத்துக்கு வராது, ஓகேவா? இந்த இடத்துக்கு டெக்னிக்கலாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த இடம்னா 2100. இந்த இடம் வந்து ஆல்ரெடி பிக் குட் ஸ்டாப் லாஸ் தான் எடுத்துட்டான். இந்த இடத்துக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் வந்தால் 2500 அந்த மாதிரி வேணால் வரலாம், 2600 500 அந்த மாதிரி வேணால் வரலாம், சரிங்களா? ஏன்னா அங்கே தான் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் ஃப்ளாகோட சப்போர்ட் இருக்குது. ஸோ அது வரையும் வேணால் வரலாம். வந்துட்டு வந்து மறுபடியும் மேலே போகலாம், இல்லைன்னா இங்கேருந்தும் மேலே போகலாம் எத்ரியம், சரிங்களா? ஏன்னா எத்ரியமோட இந்த இடம் தான் வந்து ஒரு பாட்டம் ஏரியா, சரிங்களா? 2700லேருந்து 2500 இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பாட்டம் ஏரியா எத்ரியமுக்கு. ஸோ எத்ரியமில் எந்த மாற்றமும் இல்லை, சேம் தான் எத்ரியம் டெக்னிக்கலாக. பட் இங்கே சொலோனால மட்டும் வீக்லியில், அதுவும் வீக்லியில், ஒன் டேயில் இல்லை, 4 ஹவரில் இல்லை, வீக்லியில் வந்து இங்கே டெக்னிக்கலாக, இங்கே நான் எந்த நியூஸுமே நான் பேஸ் பண்ணி நான் சொல்லலை, ஒன்லி டெக்னிக்கல் தான், சரிங்களா? டெக்னிக்கலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுது சொலோனா. நல்லா பாருங்கள், டெக்னிக்கலாக பிரேக் டவுன் பண்ணுது வீக்லியில், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரிஷ் சிக்னல் நமக்கு இது, சரிங்களா? சொலோனா டெக்னிக்கலாக மட்டும். ஸோ இதனுடைய டார்கெட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் 100லேருந்து 80 வரையும் டார்கெட் இருக்குது. ஸோ இதனுடைய டார்கெட் வந்து 100லேருந்து 80 வரையும் இருக்குது. அப்படியே கண்டினியூவாக பேரிஷ் ட்ரெண்டுக்கு சொலோனா போகும்னா அதுதான் இல்லை, ஓகேவா? சொலோனா வந்து டாப் வந்து இன்னும் வைக்கல. பிடிசி டாமினன்ஸ் இன்னும் ஹையில் தான் இருக்குது. சொலோனா ஆல்ரெடி டாப் வச்சிருச்சு, லோக்கல் டாப் வந்து போயிட்டு தான் வந்திருக்கு சொல்லலாம். அதனால் இன்னும் இது வந்து டாப் கிடையாது. 290 வந்து டாப் கிடையாது சொலோனாக்கு, ஓகேவா? கீழே போனாலும் மறுபடியும் சொலோனா மேலே வரும். என்னுடைய டெக்னிக்கலாக சொல்கிறேன், சைக்கிள் பிரகாரம் சொல்கிறேன், சொலோனா வந்து கீழே போனாலும் மேலே வரும். பட் இது வந்து டாப்பு கிடையாது சொலோனாக்கு, ஓகேங்களா? ஆனால் இது பார்த்திங்கன்னா வீக்லியில் பேரிஷ் சிக்னல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோல்டு பண்ணுறவங்க வேணால் கீழே போயிட்டு அது வரையும் வேணால் கீழே போயிட்டு மேலே வரப்போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓகே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட்டு ஆனால் இது வந்து ஒரு பேரிஷ் சிக்னல் இருக்குது. சப்போஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து ஃபேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதுவும் ஞாபகத்துக்கு வச்சுங்க. இங்கேருந்து ஃபேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே பம்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எத்ரியம் இங்கே பாட்டம் ஏரியாவில் இருக்கான். அதனால் இது வந்து இந்த பிரேக் அவுட் ஃபேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அப்படி இது வீக்லியில் ஃபுல்லாக க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நல்லா பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெண்டுக்கு கீழே, இப்போ ட்ரெண்டுக்கு கீழே தான் இருக்குது வீக்லியில். ஸோ இந்த வீக்லியில் இந்த ட்ரெண்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் சிக்னலாக வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா 100, அதுக்கப்புறம் 80. ஸோ இந்த ஏரியாவுக்கு பிடிசி சொலோனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். பட் எத்ரியம் உங்களுக்கு பாட்டம் ஏரியாவில் தான் இருக்குது. எத்ரியம் பேரிஷ் சிக்னல் நமக்கு இல்லை, சொலோனா தான் இப்போது பேரிஷ் சிக்னலில் நமக்கு இருக்குது, ஓகேவா? பட் இது ஃபேக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் நம்ம இந்த வீக்லி க்ளோஸில் தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதீங்க சொலோனாக்கு. ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணலாம், சரிங்களா? பிகாஸ் வந்து இந்த ஏரியாவில் இங்கேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா $10 $20 அந்த ஏரியாவில் வாங்கி இன்னும் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா வேணும்னா சம் ப்ராஃபிட் வேணால் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க.
ஓகேவா? சம் ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அகைன் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஆனால் இது டாப் கிடையாது. சொல்லணும் மறுபடியும் மேலே போகும். ஓகேவா? மேலே போகும். இது டாப் கிடையாது. இங்கே 180 வந்தால் கூட மறுபடியும் மேலே போகும். சொல்லணும் போகும், மேலே போகும். ஓகேவா? ஆனால் இந்த ஒரு டவுன் வந்து சொலோனாக்கு மட்டும்தான் நான் எக்ஸெப்ட் பண்ணுறேன். மற்ற காயினுக்கு எக்ஸெப்ட் பண்ணலை. பிகாஸ் மற்ற காயின் வந்து ஆல்ரெடி போதுமான கிராஷ் வந்து கொடுத்துருச்சு. சொலனா வந்து கொடுக்கல. சொலனா மட்டும்தான் இப்போதைக்கு பேரிஷ் சிக்னல் நமக்கு கொடுக்குது. மற்ற காயின் மோஸ்ட் ஆஃப் த காயின் வந்து பேரிஷ் சிக்னல் நமக்கு கொடுக்கல. புல்லிஷில் தான் கொடுக்குது. சொலனா மட்டும்தான் பேரிஷ் சிக்னல் நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன், நல்லா கவனிக்கணும். என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் மற்ற காயின் எல்லாமே புல்லிஷில் தான் இருக்குது. சொலனா மட்டும்தான் பேரிஷில் இருக்குது. இது ஃபேக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிங்க. இது ஃபேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வீக்லி க்ளோஸில் வச்சு நம்ம ஃபுல் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இங்கே எந்த ஆக்ஷனும் நீங்கள் எடுக்காதீங்க. சரிங்களா? ஃபர்தர் நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே காஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் எல்லாம் என்னுடைய ஓன் நாலேஜ் தான், நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸிங். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.